பிரியமான சகோதரர்களே, துல்ஹஜ் மாதம் நம் வாழ்வில் புண்ணியமும் ஆசீர்வாதமும் தரும் புனிதமான மாதமாகும். இன்று துல்ஹஜின் 2வது இரவு மற்றும் அதன் சிறப்பு தொழுகையை பற்றி பேசுவோம். இந்த இரவு அல்லாஹ்விடம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு மற்றும் சொர்க்கத்தில் நுழைய வேண்டி பிரார்த்திக்கும் வாய்ப்பாகும். துல்ஹஜ் மாதம் இஸ்லாமில் மிகவும் புனிதமான மாதங்களில் ஒன்றாகும். இந்த மாதத்தின் முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வின் சிறப்பு ஆசீர்வாதங்களால் நிரம்பியவை. குரானில் சூரத் அல் ஃபஜ்ரில் வல் ஃபஜ்ரி வலைலின் அஷர் என்று கூறப்படுவது இந்த 10 நாட்களின் மகத்துவத்தை குறிக்கிறது என்று அறிஞர்கள் விளக்குகின்றனர். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், துல்ஹஜின் முதல் 10 நாட்களில் செய்யப்படும் நற்செயல்களுக்கு வேறு எந்த நாளின் நற்செயல்களுடனும் ஒப்பிட முடியாது. சஹீஹ் புகாரி. இந்த நாட்களில் நோன்பு, திக்க, தானம், தொழுகை ஆகியவற்றுக்கு பெரும் பலன் உள்ளது. 2வது இரவு இந்த புனித நாட்களின் தொடக்கத்தில் நம் இதயங்களை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கும் வாய்ப்பாகும். அல்லாஹ்வே, எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவாயாக. அல்லாஹ்வே, எங்களை சொர்க்கத்தில் நுழையச் செய்வாயாக, உலகங்களின் இறைவனே. இந்த துஆவின் பொருள் ஆழமானது. நரகம் எந்த மனிதனும் விரும்பாத தண்டனையாகும். சொர்க்கம் அனைவரின் இறுதி இலக்காகும். இந்த துஆவை ஓதும்போது நாம் அல்லாஹ்வின் கருணைக்கும் மன்னிப்புக்கும் வேண்டுகிறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்த துஆக்களுக்கு சிறப்பு சக்தி உள்ளது. இந்த துஆ எளிமையானது என்றாலும் இதயத்திலிருந்து ஓதும்போது அல்லாஹ் நம் பிரார்த்தனையை ஏற்பார் என்று நம்பப்படுகிறது. இரவு முழுவதும் இந்த துஆவை மீண்டும் மீண்டும் ஓதுவது நல்லது. குறிப்பாக தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பிறகு அல்லது குர்ஆன் ஓதலுக்கு பிறகு. இந்த இரவை பயன்படுத்த முதலில் சுன்னத் தொழுகைகளையும் தஹஜ்ஜுதையும் செய்யுங்கள். தஹஜ்ஜுதுக்கு பிறகு இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். 2வதாக குர்ஆனில் இருந்து ஒரு பகுதியை ஓதி அதன் பொருளை பற்றி சிந்தியுங்கள். 3வதாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் ஆகியவற்றை அதிகமாக ஓதுங்கள். 4வதாக நம் பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று ஓதி இதயத்தை தூய்மையாக்குங்கள். கடைசியாக இந்த துஆவுடன் உங்கள் வாழ்க்கையின் தேவைகளுக்கும் உலகின் நன்மைக்கும் வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள்.